ஹை 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சிஏ அண்ட் சிஎஸ் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஸோ ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? பட் இருந்தாலும் நம்மளோட நெக்ஸ்ட் சப்ஜெக்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்க போயிட்டு உங்களோட புக் பேக் 1 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்கப்பா. இன்னைக்கோட டாஸ்க் அதுதான். அதை வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு டயர்டா இருக்கும்போது படிக்கிறப்ப நல்ல கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணி கொடுக்கும். டயர்டா இருக்கும்போது யாராவது டயக்ராம் கொஸ்டின், கஷ்டமான கொஸ்டின்லாம் படிப்போமா? கண்டிப்பா இல்லை. பட் அதே மாதிரி இதுக்கு மேல நாளையில இருந்து நம்மளுக்கு சாலிடா நம்ம கையில ஒரு 6 நாள் இருக்கு. இந்த 6 நாள் எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் ஒன்று வேணும். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் 14ல இருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு டாப்பரா இருந்தாலும் இல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீடைல்டா கொடுத்துருக்கேன். சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கேன். இது போக ஒரு நாள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நாளைக்கு ஒரு 2 சாப்டர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் இல்லையா? இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தெளிவா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு நாளைக்கு 2 சாப்டர் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்ப அந்த சாப்டரை நீங்க அன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடணும். திரும்ப அடுத்த நாளுக்கு கேதர் பண்ணிட்டு போக கூடாது. அதுக்கப்புறமா இன்சைட் படிச்சுக்கோங்க. இன்சைட்ல எனி 5 சாப்டர்ஸ் உங்க இஷ்டத்துக்கு நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 15 அன்னைக்கு நீங்க ஆவரேஜா இருந்தாலும் சரி, நார்மல் டாப்பரா இருந்தாலும் சரி, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஆட் ஆனா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, டயக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். எக்கனாமிக்ஸ்ல நான் சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கே தெரியும் எத்தனை டயக்ராம்ஸ் இருக்கு, அதுல எத்தனை இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது போக அது கண்ணில் பாக்குறது கண்டிப்பா பத்தாது. ஸோ நோட்டு பேனா எடுத்து உட்காந்து அதை வரைஞ்சு பாருங்க. எல்லா பாயிண்ட்ஸையும் வரைஞ்சு பாருங்க. ஏபிசின்னு இருக்கிறதும், எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் எல்லாத்தையும் வரைஞ்சு பாருங்க. அப்பதான் அது நிற்கும். கண்ணால பார்த்தா கண்டிப்பா நிற்காது. அதுக்கப்புறமா 16 and 17க்குள்ள பிளான்ஸை தான் இங்க கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற 5 மார்க்ஸை வந்து நாம இங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அங்க ஃபர்ஸ்ட் டே படிச்சோம் இல்லையா, அதுக்கான ரிமைனிங் 5 மார்க்ஸை வந்து 1 மார்க்ஸை வந்துட்டு இங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டயக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க 16th அன்னைக்கு. ஏன் இப்படி கேப் விட்டு படிக்கிறோம் அப்படின்னா, மோனோட்டோனஸா படிச்சா நம்மளுக்கும் போர் அடிக்கும்ல. ஸோ தட் அதனால பிரிச்சு படிக்கிறோம். அண்ட் இதுக்கப்புறமா டெய்லி உங்களுக்கு வந்து 17th இருந்து லைவ் இருக்கும்பா. நம்ம பிஎம் அண்ட் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நம்ம கூட சேர்ந்துக்குவாங்க. அவங்க கூட நம்ம வந்து டெய்லி லைவ்ல படிப்போம். லைவ்ல வந்து ரிவிஷன் மாதிரி தான் மேக்ஸிமம் போகும். கான்செப்சுவலா அப்படின்னா ஸ்லோவாலாம் எதுவும் போகாது. பட் கம்ப்ளீட் ரிவிஷன் இருக்கும். அண்ட் 18 and 19க்கான கம்ப்ளீட் பிளான் இங்க இருக்கு. என்னென்ன சாப்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் 19th அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் ரிவிஷனும் பண்ண போறோம். இதுக்கப்புறம் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் நான் உங்களுக்கு மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஈவன் இஃப் யூ ஆர் இங்கிலீஷ் மீடியம் ஆர் தமிழ் மீடியம் எல்லாமே இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, மினிமம் லேர்னிங் மெட்டீரியல்ல இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சாப்டர் ஒரு நாளைக்கு 2 சாப்டர் படிக்கணும், 5 and 6 படிக்கணும் அப்படின்னா 5 and 6ல மினிமம் லேர்னிங் மெட்டீரியல்ல என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் புக் போங்க. அதுக்கப்புறமா இன்கேஸ் உங்களுக்கு இது எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ளீஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த பிடிஎஃப் வேணும், இந்த ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது வந்து டயக்ராம்ஸ் தான். டயக்ராம்ஸை என்னைக்குமே கண்ணில் பார்க்காதீங்க. பேப்பர் பேனா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு தடவை தெரியலன்னா இன்னொரு தடவையும் அதை வந்து வரைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மூடி வச்சுட்டு அகைன் பார்க்காம ஒரு தடவை வரைஞ்சு பாருங்க. 2 தடவை ஒரு டயக்ராம் கஷ்டமா இருந்தாலுமே 3வது தடவை வரையும் போது கண்டிப்பா அது வந்துடும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கோரை என்ஹான்ஸ் பண்றது கம்ப்ளீட் டயக்ராம்ஸ் தான். நீங்க என்னதான் கதை எழுதி வச்சாலும் அங்க டயக்ராம் இருக்கா அப்படின்னா இவாலுவேட்டர்ஸ் செக் பண்ணுவாங்க. அதனால ஒரு டயக்ராம் கூட தெரியாம கண்டிப்பா எக்ஸாமுக்கு போகவே போகாதீங்க. அது போக உங்களுக்கு ஒரு புக் இன்சைட் மெட்டீரியலும், புக் இன்சைட்ல வந்து 1 மார்க்ஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சுதான் நீங்க டே 1 டே 2ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்புறமா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸ் ஆல்சோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் 5 மார்க்ஸுக்கும் ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாப் 5 மார்க்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டாப் 5 மார்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதெல்லாம் படிங்க. டாப் 5 மார்க்ஸ், டாப் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு எப்பயுமே கேட்காதீங்க. கண்டிப்பா பத்தாது. இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறமா இருக்கிறதையும் கண்டிப்பா படிக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். அண்ட் இதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம லைவ்ல வரும்போது ஒரு நாளும் மேரத்தான் மாதிரி ரிவிஷன்ஸ் மாதிரி கண்டிப்பா பண்ணுவோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு இந்த தியரி புரியல, இந்த லெசன் மட்டும் ஸ்பெசிஃபைடா புரியல, இந்த கொஸ்டின் மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபைடா புரியல, இதை நீங்க எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஒரு கமெண்ட்டையும் படிப்பேன். நீங்க கேட்கறது அதிகமான ஃப்ரீக்வன்சி பொறுத்து கண்டிப்பா அதை நான் வீடியோவாகவும் மேக் பண்றேன். இந்த ஸ்டடி பிளானை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கையில 6 நாள் இருக்கு. ஸோ கண்டிப்பா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 6 நாள் இருக்கிறவங்க நாம வந்து அதிகமான மார்க் எடுக்கணும். ஏன்னா பிஎம்என் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 நாள் தான் படிப்பாங்க. அவங்கள விட மார்க் அதிகமா எடுக்கணுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு நல்ல பிளான்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க.